ஹாய் ஆல் வணக்கம். என் பேர் எம்மி. ஹோப் யூ ஆல் டூயிங் குட். என் சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நயன்தாரா மேம் ரீசெண்டாக ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அவங்களோட சாரி லுக், மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களோட மேக்கப் இன்ஸ்பிரேஷன் தான் என்னோடய ஸ்கின்னுக்கு எப்படி ஆப்டாக இருக்குமோ அப்படி தான் மேக்கப் பண்ண போகிறேன். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ஸ்கின் ப்ரிப்பரேஷன். அதுக்காக ஃபஸ்ட்டு குட் வைப்ஸ்லேருந்து நான் டோனர் எடுத்திருக்கேன். டோனர் எதுக்காகனா, டோனர் வந்து ஃபேஸ்க்கு நல்ல ஒரு ஹைட்ரேஷன் கொடுக்கும். அண்ட் டீ டோனர் என்னோடய ஸ்கின்னுக்கு நல்லாவே ஒரு க்ளோ கொடுக்கும். ஸ்கின் வந்து டேம்பாக இருக்கும் போதே நான் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் வந்து டாட் கீழே இருந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கும். ரொம்பவே லைட் வெயிட், ஃபேஸ் நல்லா ஹைட்ரேட் பண்ணும். ஸோ தட் மேக்கப் ப்ராடக்ட்டுமே ஃப்ளாலெஸ்ஸாக நல்லா பிளெண்ட் ஆகும். உங்களுக்கு செட் ஆகிற மாய்ஸ்சரைசர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது ரெனிலேருந்து ப்ரைமர் எடுத்திருக்கேன். டீ ஜோனில் நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். அதாவது நெத்தி, நோஸ், சின் இதெல்லாம் வந்து டீ ஜோன். நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கின் வந்து ப்ரெப் பண்ணிக்கிட்டேன். ஸ்கின் ப்ரெப் ஆனதுக்கப்புறம் கலர் கரெக்ஷன் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்பெக் மார்க்ஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் அண்ட் வாய்ஸ் வித் பிக்மெண்டேஷன்ஸும் இருக்குது. கலர் கரெக்ஷனுக்கு என்னோடய ஷேடுக்கு ஆரஞ்ச் ஷேட் எடுத்தேன்னா ரொம்பவே அதிகமாக தெரியும். அதனால் என்னோடய ஷேடில் 2 ஷேட் டார்க் எடுத்திருக்கேன். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். என்னோடய 2 ஷேட் டார்க் எடுத்திருக்கேன். இது என்னோடய ஷேட்னா இதுக்கு 2 ஷேட் டார்க் எடுத்திருக்கேன். கை வச்சே நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கண்ணுக்கு கீழே, ஸ்பெக் மார்க்ஸில், கண்ணுக்கு மேலேயும், அதுக்கப்புறம் வாய் சுற்றியும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டு கை வச்சு அதுக்கப்புறம் நான் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். கலர் கரெக்ஷன் பண்ணியாச்சு. இது வந்து கலர் கரெக்ஷன் வந்து க்ரீம் ப்ராடக்ட் வச்சு கலர் கரெக்ட் பண்ணதுனால கொஞ்சமாக பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டுறேன். ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக பவுடர் நான் யூஸ் பண்ணிக்கிட்டுறேன் செட் பண்ணுறதுக்காக. ஸோ தட் அது அந்த ப்ராடக்ட் வந்து அந்த இடத்துலேருந்து நகராமல் இருக்கிறதுக்காக. அதே பேலட்லேருந்து என்னோடய ஷேட் மற்ற ஃபேஸ்க்கும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். கை வச்சு தான் அப்ளை பண்ணுறேன். கன்னத்தில், அதாவது ஆல்ரெடி கலர் கரெக்ட் பண்ண இடத்துல அப்ளை பண்ணாமல் கன்னத்தில் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். ஆல் ஓவர் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுவேன். எனக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் தேவையோ நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். அண்ட் பிளெண்டிங் வந்து அப்ளை பண்ணுறது வந்து க்ரீம் ப்ராடக்ட் அப்ளை பண்ணதுனால நான் ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்திருக்கேன். ஒரு ப்ளஃபி ப்ரஷ், அதில் செட்டிங் ஸ்ப்ரே வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டுறேன். அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இது வந்து அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சேம் டைம் மேக்கப்பும் நல்லா ஹோல்ட் பண்ணி வைக்கும். மெதுவாகவே நான் பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். ரொம்ப ரஷ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நான் அதை வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். பிளெண்ட் பண்ணியாச்சு. இன்கேஸ் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் ப்ராப்பராக ஈவன் ஆக்கிறதுக்காக ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் வச்சு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். கான்டோரிங்க்குமே அதே பேலட்லேருந்து எடுத்திருக்கேன். ஒரு டார்க் ஷேடு நோஸில் ஏரியாவில் வந்து நான் கான்டோர் பண்ணிக்கிட்டுறேன். கான்டோர் ஆனதுக்கப்புறம் மேக்கப், பேஸ் மேக்கப் இவ்வளோ தான். ஸோ செட்டிங் ஸ்ப்ரே வச்சு நான் இதை செட் பண்ணிக்கிட்டுறேன். எதுக்காக செட்டிங் ஸ்ப்ரேனா யூஸ் பண்ணுறோன்னா, ப்ராடக்ட் வந்து மெல்ட் ஆகி வரக்கூடாது. ஸோ அதுக்காக செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிட்டுறேன். ஐஸ்க்கு ஸ்விஸ் பியூட்டிலேருந்து ஐ கிட் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு செட் ஆகிற மாதிரி நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிட்டுறேன். ஃபஸ்ட்டு டவுன்வர்ட்ஸாக கோம் பண்ணிக்கிட்டு 2 கண்ணுலேயுமே நான் நல்லா டவுன்வர்ட்ஸாக கோம் பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபில் பண்ணுறதுக்காக மிடிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை பெல் பண்ணிக்கிட்டுறேன். எனக்கு இந்த வாட்டி நான் கொஞ்சம் டார்க்காகவே வைக்கிறேன். பிகாஸ் அவங்களோட ஐப்ரோ வந்து எப்பவும் நல்லா திக்காக இருக்கும். அண்ட் இது அப்வர்ட்ஸாக நான் கோம் பண்ணிக்கிட்டுறேன். இதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸோ 2 கண்ணுக்குமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஐ மேக்கப் தான் பார்க்க போகிறோம். மார்ஸ்லேருந்து நான் ஐஷேடோ பேலட் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். எனி ப்ரௌன் எடுத்துக்கோங்க. ஒரு ப்ளஃபி ப்ரஷ்ஷில் நான் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன். நீங்கள் லிப்ஸ்டிக் கூட எடுத்துக்கலாம். இஃப் வந்து ப்ரௌன் ஐஷேடோ இல்லைன்னா ஓவரால் கண்ணில் நான் அதை போட்டு நான் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். இதுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து எந்த ஒரு டுட்டோரியலும் இல்லை. ஓவராலாக கண்ணில் நம்ம பிளெண்ட் பண்ணால் போதும். அண்ட் தென் ஒரு லைட் ஷேட் எடுத்து கொஞ்சமாக க்ரீஸ் ஏரியாவில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அதை கொஞ்சம் டிஃபைன் பண்ணி காமிக்கிறதுக்காக. ஐலைனர் எடுத்திருக்கேன் காஜருக்கு பதிலாக. இந்த ஐலைனர் வந்து ஜெல் ஃபார்மில் இருக்கிறதுனால ஈஸியாக பிளெண்ட் ஆகும். அதனால் ஐலைனர் மாதிரி போட்டுட்டு அதை ஸ்மர்ச் பண்ணி விடுவேன். கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுத்து ஃபஸ்ட்டு நான் ஐலைனர் மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அப்ளை பண்ணிவிட்டு நான் அதே இடத்துல தான் ஸ்மர்ச் பண்ண போகிறேன். அதான் ஓவராலாக கண்ணில் ஸ்மர்ச் பண்ணாமல் எதில் நம்ம அப்ளை பண்ணோமோ அதே இதில் வந்து தான் நான் ஸ்மர்ச் பண்ணி விட்டுக்கிட்டுறேன்.
ஸ்மர்ஜ் பண்ணதுக்கப்புறம் ஓவராலாக அதில் எக்ஸஸ் ஆன ப்ராடக்ட்ஸை வந்து கண்ணுக்கு கீழேயுமே நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம்ல ஐலைனர், அதுக்கு மேலேயே நான் வந்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் அதே ப்ராடக்டை வந்து கீழேயுமே கண்ணுக்கு கீழே பிளெண்ட் பண்ணிவிட்டு காஞ்சிலுமே நான் அப்ளை பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் தென் இன்னொரு கண்ணுக்குமே நான் அதை போட்டுக்கிட்டுறேன். தென் மஸ்காரா எடுத்து எக்ஸஸ் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா நான் ஐலாஷில் வந்து இதை அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். ஐலாஷ் நல்லா கேர்ள் ஆனதுக்கப்புறம் ஐ மேக்கப் வந்து இவ்வளோ தான். அதுக்கப்புறம் லிப்ஸ் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு ப்ரௌன் லிப் லைனரை நான் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிட்டுறேன். ஓவரால் லிப்ஸில் வந்து நான் வந்து அவுட்லைன் கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து சுகர்லேருந்து நியூட் லிப் க்ரையான் எடுத்திருக்கேன். ஜஸ்ட் வந்து அதை டேப் தான் பண்ணுறேன். ஓவராலாக ஃபில் பண்ணாமல் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் தென் ஸ்விஸ் பியூட்டிக்கு நியூட் லிப்ஸ்டிக்கை வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். ஸோ தட் நல்ல பிக்மெண்டேஷனுக்காக. லிப் கிளாஸ் வந்து L18 இருக்கேன். கொஞ்சமான ப்ராடக்ட் தான் எடுக்கிறேன். அண்ட் ப்ராடக்ட்டுமே அப்படியே அப்ளை பண்ணாமல் டேப் மோஷனில் தான் நான் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். ரொம்ப அப்ளை பண்ணாமல் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். ஸோ தட் எலகண்ட்டாக காமிக்கிறதுக்காக. அப்புறம் கண்ணுக்கு வேறு சின்ன ஏரியாவில் மட்டும் கொஞ்சமாக பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிட்டுறேன். டீஸோன்னு சொல்லுவாங்க. பவுடர் எதுக்காக செட் பண்ணுறேன்னு ஸோ தட் அந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் ப்ரைட்டாக காமிக்கிறதுக்காக. செட் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ப்ளஷ் எடுக்கிறேன். NYBேலேருந்து ப்ளஷ் போட்டிருக்காங்க, பட் ரொம்ப மைல்டாக போட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சமாக ப்ராடக்ட் எடுக்கேன். அண்ட் தென் இங்கேருந்து நான் மேலே அப்வர்ட்ஸாக வந்து நான் அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். அண்ட் ரொம்ப லைட்டான ப்ராடக்ட் தான் நான் போடுறேன், அதிகமாக போடலை. அண்ட் தென் அதே அப்வர்ட்ஸாகவே நான் பிளெண்ட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ தட் ஃபேஸ் வந்து நல்லா லிஃப்டடாக காமிக்கும். அண்ட் தென் நோஸ் அண்ட் சின்லேயுமே நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டுறேன், கொஞ்சம் பிங்கிஷாக காமிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இன்சைட் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து நான் வந்து ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சமான ப்ராடக்ட் தான் எடுத்திருக்கேன். அதையுமே நான் அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் அப்ளை பண்ணுறேன். இதே டைரெக்ஷனில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்களும். ஸோ தட் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா லிஃப்டடாக காமிக்கும் அண்ட் நல்லாவே க்ளோ கொடுக்கும் உங்களுக்கு. அண்ட் நோஸ் அண்ட் சின் ஏரியாலையுமே நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டுறேன். இவ்வளோதான் மேக்கப். ஹேர் ஸ்டைல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் ஹவ் த மேக்கப் டர்ன்ட் அவுட். ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.